ஏரியா இருக்குங்க. நம்ம ஐயா வந்துட்டாரு. நம்ம ஐயா பக்கத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க. மருத்துவர் சின்னையா அண்ணா வெற்றி வேட்பாளர் ஜெகன்மூர்த்தியா வெற்றி வேட்பாளர் ஜெகன்மூர்த்தியா அண்ணா நிலப்பாடியா மோடிஜி சின்னையா நம்முடைய வெற்றி வேட்பாளர் இப்போது நம்முடைய கேவிபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணன் அன்பமணி அண்ணன் அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளர் பூவை ஜெகன்மூர்த்தியை ஆதரித்து இப்போது நமது அண்ணன் அவர்கள் வாக்குகளை சேகரிப்பார். அன்பார்ந்த வருகை புரிந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம், பாரதிய ஜனதா பார்ட்டி, தமிழ்நாடு பிஎஸ்பி, ஐஜேகே, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கின்ற அத்தனை கட்சி நிர்வாகிகளுக்கும் வாக்கு சேகரிப்பு கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சரும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவருமான மாண்புமிகு அண்ணன் அன்புமணி மருத்துவர் சின்னையா என்ற அத்தனை கட்சி தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தல், இந்த தேர்தலிலே ஆளுங்கட்சி என்னென்ன நடவடிக்கைகள் அவர்களிடத்தில் இருக்கிறது, இந்த நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் எதிராக எப்படி செயல்படுகிறார்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம், நகர்ப்புறங்களிலே இருந்த மது போன்ற கஞ்சா போன்ற பொருட்கள் இன்றைக்கு கிராமப்புற பகுதிகளுக்கும் வந்துவிட்டது. மாணவர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிய இந்த அரசு தினம் தினம் இரவு தூங்கி காலில் எழுகின்ற போது இன்னைக்கு எத்தனை கொலைகள், எத்தனை கொள்ளைகள், எத்தனை பாலியல் பலாத்காரங்கள் என்று எண்ணுகின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்த நாடு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. இப்படி எல்லா துறைகளுக்கும் எதிராக இருக்கின்ற இந்த அரசு
அரசு ஊழியர்கள் தினம் தினம் போராட்டத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஓய்வூதிய திட்ட பலன் கொடுப்பதாக சொல்லி இன்று வரை அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அரசு ஊழியர்களும் எதிர்ப்பாக இருக்கிறார்கள், விவசாயிகளும் எதிர்ப்பாக இருக்கிறார்கள், நெசவாளர்களும் எதிர்ப்பாக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இந்த அரசுக்கு எதிராக இருக்கிறார்கள். இந்த அரசு மக்களை பற்றி சிந்திக்காமல் தான் மட்டும் தன் குடும்பம் மட்டும் சம்பாதித்தால் போதும் என்று அந்த எண்ணத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட இந்த அரசை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு உண்மையான மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கின்ற இந்த தேச ஜனநாயக கூட்டணி அரசு தமிழகத்தில் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் ஏற்கனவே இதே எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இதே இந்த சமூகத்திலே சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற காரணத்தினால் வன்னிய நிலம் மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை எடப்பாடியார் அவர்கள் வழங்கினார்கள். அதை பிறகு திமுக அரசு அவர்களாகவே ஒரு வழக்கறிஞரை உருவாக்கி அதை வழக்கு போட்டு தடுத்து நிறுத்திவிட்டார்கள். இப்படியெல்லாம் செய்வது திமுகவிற்கு கைவந்த கலை. ஆக இந்த மக்களுடைய வளர்ச்சியில அக்கறை இல்லை, தமிழ் மக்களுடைய அக்கறை இல்லை, அவர் வளர்ச்சியில அக்கறை இல்லை. இப்படித்தான் போய்கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து அண்ணன் அவர்களும் மற்ற கட்சிகளும் இவருடைய தலைமையில தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் இதுவரை சட்டம் பண்ணாத இந்த தமிழ்நாடு அரசு தேச ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்கி விடுவார்கள் என்கின்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உண்மையாக தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தேச ஜனநாயக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு இந்த கேவி குப்பத்திற்கு இன்றைக்கு வருகை புரிந்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேர்க்க இங்கு வருகை வந்திருக்கிறார்கள். அண்ணன் அவர்களை புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாகவும் கேவிக்குப்பம் மக்களின் சார்பாகவும் நான் வருக 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 என அன்போடு அழைத்து இந்த வாக்கு சேகரிப்பில் தன்னுடைய உரையை ஆற்றுமாறு அண்ணனுக்கு அன்பாக அழைக்கின்றேன். நன்றி. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தம்பி ராஜா போண்டா சவுண்ட் வைப்பா. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு வெற்றி கூட்டணியை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கியிருக்கின்றோம். அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணி. நாங்கள் என்று சொன்னால் என்னுடைய இனிய நண்பர் ஜெகன்மூர்த்தி அவர்களும் இந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உங்களிடம் டிடிவி தினகரன் அவர்களும் ஜி.கே. வாசன் அவர்களும் ஏ.சி. சண்முகம் அவர்களும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பொற்கூடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் போன்ற பாரிவேந்தர் அவர்கள் போன்ற தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். இந்த மோசடி ஆட்சி, ஏமாற்றுகின்ற 420 ஆட்சி, இந்த திமுக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, குழந்தைகளை கொலை செய்கின்ற ஆட்சி, இளைஞர்களுக்கு சாராயம் மட்டுமல்ல கஞ்சாவும் கொடுத்து இளைஞர்களை பெருக்கின்ற இந்த திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அதனால்தான் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கிய தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய கேவி குப்பத்தின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக மிக சிறந்த முறையிலே பணியாற்றி தமிழ்நாட்டில் எங்கே சமூக நீதி பிரச்சனை வந்தாலும், சமூக நீதி பிரச்சனை என்றால் உங்களுக்கு தெரியும், இந்த சூழ்ச்சி செய்கின்ற திமுக
அடக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவர்களுக்குள்ளே சூழ்ச்சிகள் செய்து சண்டைகள் மூட்டி விட்டு, குறிப்பாக பட்டியலின மக்களுக்கும் வன்னியர் மக்களுக்கும் சண்டை மூட்டி விட்டு சூழ்ச்சி செய்து உழப்பி ஏவிவிட்ட திமுக உடனடியாக நானும் நண்பர் ஜெகன்மூர்த்தி அவர்களும் அங்கே சென்று நமக்குள்ளே எதுவும் வேண்டாம், நமக்குள்ளே எதுக்கு சர்ச்சை, நமக்குள்ளே எதுக்கு தொந்தரவு, பிரச்சனைகள் எல்லாம் வேண்டாம் என்று சமூக நீதியை காத்து அந்த அடிப்படையிலே இந்த தொகுதியிலே மீண்டும் போட்டியிடுகிறார் நண்பர் ஜெகன்மூர்த்தி அவர்களை நீங்கள் எல்லோரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லோரும் பணிவோடு, பாசத்தோடு, உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த தேர்தல் பரப்புரைக்காக தர்மபுரியிலிருந்து நான் வருகை தந்திருக்கின்றேன். சென்னைக்கு நான் செல்கின்றேன். இந்த முழுவதும் என்னுடைய தேர்தல் பரப்புரை இந்த கேவி குப்பத்தின் தேர்தல் பரப்புரை தான் முக்கியமா தேர்தல் பரப்புரையான காரணம் நண்பர் ஜெகன்மூர்த்தி அவர்கள், அவருடைய மனநிலை என்னுடைய மனநிலையும் ஒன்றுதான். இருவரும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் முன்னேற வேண்டும், படிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் இருவருக்கும் இருக்கிறது. இந்த இரண்டு சமுதாயங்களையும் காலங்காலமாக ஓட்டுக்காக, வாக்குகளுக்காக, அரசியலுக்காக பிரித்து வைத்து சூழ்ச்சி செய்து சண்டையை மூட்டி விட்டது யாரு? இந்த திமுக, மோசடி திமுக. அதுல திமுக PhD படிச்சிருக்கலாம். எங்க சுவிட்ச பார்த்தா எங்க பிரச்சனை வரும்? கடந்த காலம் வரலாற்றில் நீங்க திரும்பி பாருங்கள். தேர்தல் நேரத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை, செருப்பு மாலை போடுவோம், போட்டுட்டு இது நம்ம தான் போடுறோம் சொல்லி ஒரு கலவரத்தை உருவாக்குவோம். திண்டிவனம் தொகுதியில பொன்முடி அப்படிதான் செஞ்ச ஒரு கலவரம் வந்தது தேர்தல் முன்பு. இதெல்லாம் திமுகவுக்கு கைவந்த கலை. ஆனால் எங்களுடைய நோக்கம் என்ன? இந்த தலைமுறை, இந்த இளைஞர்கள் படிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், சுயமரியாதை வாழ வேண்டும். காலகாலமா எவ்வளவு காலமா அடிமைகளாக, கூலிகளாக, தொழிலாளர்களாக, விவசாய கூலிகளாக, படிப்பறிவு இல்லாத மது கடுமையாக, கஞ்சாவு கடுமையாக இருப்போம். அந்த எண்ணத்தில் தான் இந்த தொகுதிக்கு இன்று நான் வருகை தந்திருக்கின்றேன். நம்முடைய நண்பர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் 50,000 வாக்கு வித்தியாசத்திலே இங்கே இருக்கின்றார். சமீபத்தில் இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பெரிய பட்டியல் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம வெங்கடேசா, ரவி, அப்பா எடுத்துக்க மாட்டேங்க பேர் சொல்லனா, சுதா வேல்முறை, நம்முடைய அமைச்சர் NG சண்முகம் கூட வந்திருக்கிறாரு. மற்ற எல்லா பேரும் நான் சொன்னதான் நினைச்சிருக்கேன். அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளே, ரவி, இங்கே வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, தாய்மார்களே, அண்ணன்மார்கள், பெரியோர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், நெசவாள பெருமக்களே, என் உயிரின் மேலான அன்பு பார்த்தான்னு சொன்னேன். பணிவான வணக்கங்கள். இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கிய தேர்தல். இந்த தேர்தலில் ஜெகன்மூர்த்தி அவர்கள் இங்கு வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் சென்னை செஞ்சாய் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். உறுதியா நடக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற முதலமைச்சர் நிர்வாகம் என்றால் என்னவென்று தெரியல. ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாகம் தெரியல, கணக்கு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்க முடியல, விவசாயிகளை மகிழ்ச்சியா வச்சுக்க முடியல, நெசவாளர் வறுமையில் இருக்கிறாங்க, இளைஞர்களுக்கு வேலை இல்ல, அரசு ஊழியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர். அவர் மாட்டம் வராரு, சினிமாவில் நடிக்கிறாரு, திரைப்படத்துல நடிக்கிறாரு, விளம்பர படத்துல நடிக்கிறாரு, கொடுத்தது பேசுறாரு, அவ்வளவுதான் அவரோட வேலை. அவர் வச்சுக்கிட்டு ஒரு பொம்மை முதலமைச்சர், அவர் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிற 4-5 அமைச்சர்கள் அதுல கொள்ளடிச்சிட்டு இருக்கிறார். ஏவா வேலு, நேரு, சேகர் பாபு, இந்த 10 ரூபாய் பாலை இவ்வளவு தொழிலே ஒரு முதலமைச்சர் வச்சு கொள்ள அடிச்சுக்கிட்டு அந்த பணத்தை இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஏமா
எவ்வளவு தெரியுமா பணம் கொடுக்குறாங்க திமுக இந்த தேர்தல்ல? ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் தெரியுமா இருக்கிறாங்க? 6,75,00,000 வாக்காளர்கள். 6,72,75,00,000 வாக்காளர்கள்னா 2000 ரூபாய் எவ்வளவு தெரியுமா? எத்தனை 1000 கோடி தெரியுமா? அது தெரிஞ்ச நான் ஏன் இங்க இருக்கிறேன்னு சொல்றியா? 13,000 கோடி. 13,000 கோடி ரூபாய் திமுக வாக்காளர்களுக்கு மட்டும் பணம் கொடுக்கறதுல மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் படி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ 13,000 கோடி உங்க பணம், வரி பணம், கொள்ளடிச்ச பணத்தை 13,000 கோடி கொடுக்கிறாங்கன்னா எவ்வளவு கொள்ளடிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, இப்போ திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக ஸ்டாலின் அவர்கள் அவர் எதை வச்சு ஓட்டு கேட்கிறோம் உங்ககிட்ட? நான் 5 வருஷமா முதலமைச்சரா இருந்தேன். முதலமைச்சர் அந்த நேரத்துல இந்த மாவட்டத்தில் நான் நீர் திட்டம் கொண்டு வந்தேன், இந்த கல்லூரி தொடங்கினேன், கல்விக்கு நான் செஞ்சேன், சுகாதாரத்துக்கு நான் செஞ்சேன், விவசாயத்தை மேம்படுத்தினேன், இந்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்தேன், சமூக நீதி நிலைநாட்டினேன்னு ஏதாவது ஒரு சொல்லி ஓட்டு கேட்கணும். ஆனா எதையுமே செய்யல. இப்ப எதை வச்சு ஓட்டு கேட்கிறா தெரியுமா ஸ்டாலின் அவர்கள்? 8,000 ரூபாய் கூப்பன் தரேன், 8,000 ரூபாய் கூப்பன் தரேன்னு ஓட்டு கேட்கிற ஸ்டாலின் அவர்களே, திமுக கட்சிக்காரங்களே, உங்களுக்கு மானம் ஈனம் எதுவும் கிடையாதா? 8,000 ரூபாய் கூப்பனை வச்சுதான் நீங்க தேர்தல் நடத்துறீங்களா? அப்போ 5 ஆண்டு காலம் என்னத்தையா செஞ்சீங்க நீங்க? மக்களுக்கு எதையா செஞ்சீங்க நீங்க? விவசாயிக்கு என்ன செஞ்சீங்க? அதுவும் 8,000 கூப்பனை போஸ்டர் வச்சு ஓட்டலாம். கூப்பன்னா அது டூப்ளிகேட் கூப்பனை விநியோகம் பண்றான் திருத்தமா. இந்த 8,000 ரூபாய் கூப்பன் வச்சுக்கோ, இந்த கூப்பன் வச்சுக்கிட்டா அந்த கடையில போய் கொடுப்பான், லட்டு அல்வா கொடுப்பான். அப்போ சரி கொஞ்ச நேரம். அப்போ இந்த 8,000 ரூபாய் கூப்பன், இந்த உங்களுக்கு 8,000 ரூபாய் கூப்பன் வரணும்னா நீ திமுக கட்சிக்காரர்கிட்ட 3,000 ரூபாய் லஞ்சம் வரும். அது அந்த கூப்பனும் அவன் கட்சிக்காரன் தான் கொடுப்பான். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? நான் 10,000 ரூபாய் பணத்தை உங்க வங்கி கணக்கில் நான் போடணும். இதுதான் நம்ம ஆட்சிக்கும் அவங்க ஆட்சிக்கும் வித்தியாசம். அதனால இதெல்லாம் நீங்க சிந்தித்து நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் வர வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஏமா போன மாசம் கிருஷ்ணகிரி மாவட்டம், இங்க இருந்து 2 மாவட்டம் தள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு 2.5 வயசு குழந்தைய காணும். அவங்க அப்பா அம்மா தேடி பார்த்தாங்க, அது கிடைக்கல. ஒரு நாள் முழுவதும் தேடினாங்க. அடுத்த நாள் அந்த குழந்தை பிணமா கிடைச்சது. காவல்துறையில விசாரணை பண்ணாங்க. அந்த குழந்தையை யாரோ கெடுத்து கொலை பண்ணிருக்கிறாங்க. விசாரணை தெரிஞ்சு யாரும் தேடி பார்த்து அவனை கண்டுபிடிச்சாங்க. அவனை பார்த்தா அந்த மாவட்டத்தில் உள்ள திமுக மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி, திமுக கட்சிக்காரன் ஒரு 2.5 வயசு பிஞ்சு குழந்தைய போதையில கெடுத்து கொலை பண்ணிருக்கிறானா? என்ன மனநிலையில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள்? திமுக ஆட்சி கடந்த மாதம் மேல்மருவத்தூர் பகுதியில, மதுராந்தகம் பகுதியில ஒரு 14 வயசு குழந்தையை காணும். தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. ஒரு 2 மனித மிருகம் போதையில அந்த பெண்ண அந்த குழந்தைய கெடுத்து ஓடி போயிட்டான். போன மாசம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் பகுதியில ஒரு 12வது படிச்சுட்டு பரீட்சை எழுதி வீட்டுக்கு வந்த பெண்ணை காணும். ஒரு நாள் முழுவதும் காணும். அடுத்த நாள் அந்த பெண்ணை பிணமா பக்கத்து காட்டுல கண்டுபிடிச்சாங்க. விசாரணை பண்ணா அந்த பெண்ணை ஒரு மனித மிருகம் கெடுத்து கழுத்தாத்து கொலை பண்ணிட்டான். 4 மாதத்திற்கு முன்பு சென்னை அருகில் உள்ள கும்மிடிப்பூண்டி பகுதியில 8 வயசு பிஞ்சி குழந்தைய காணும். 3 மணி நேரம் அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க, கிடைக்கல. பிறகு அந்த குழந்தை ஒரு புதர்ல இருந்து ஓடி அழுதுட்டு வருது. என்னன்னு பார்த்தா
கன்னத்துல எல்லாம் ஒரு மனித மிருகம் கீறி வச்சு ரத்த காயம் கன்னத்திலையும் மார்பிலையும் அந்த 8 வயசு பிஞ்சு குழந்தைய ஒருத்தர் கெடுத்து ஓடி போயிட்டான் போதையில. இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள அன்றாட நிகழ்வுகள். இது வெளியில வரது கிடையாது. காவல்துறைக்கு போனா புகார் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துடும். நாளைக்கு நம்ம குழந்தைக்கு உங்க பேர பிள்ளைகளுக்கு இந்த நிலை வராதுன்னு என்ன உத்தரவாதம்? நம்ம குழந்தைக்கு இது வராது என்ன உத்தரவாதம்? ஒரே ஒரு உத்தரவாதம், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்தால்தான் இது போன்ற சம்பவங்கள் இல்லை. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 12 முதலமைச்சர்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் ஆட்சி காலத்தில் இது போன்ற ஒரு சம்பவங்களும் கிடையாது. என்ன 2 வயசு குழந்தைய கெடுத்து கொலை பண்ற சம்பவம், 8 வயசு குழந்தைய கெடுக்கிற சம்பவம். அண்ணா அவர்கள் ஆட்சி காலம், எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலம், ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலம், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம், இது போன்ற ஒரு சம்பவம் கிடையாது. இது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் கிடையாது. பிஞ்சு குழந்தைகளை கெடுத்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கின்ற கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இல்ல. முதல் முறையாக தமிழ்நாட்டில் இது போன்ற கலாச்சாரம் வந்திருக்கிறது. காரணம், கையாலாகாத திமுக ஆட்சி. எதுவும் தெரியாத ஒரு முதலமைச்சர், என்ன நடக்குதுன்னு தெரியாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறார். ஏன்னா காவல்துறை அவருக்கு கீழே தான் இயங்கிட்டு வருது. அமைதியா காவல்துறை எவ்வளவு பேசி சொல்றேன். ஏன்னா நான் பேசுறதெல்லாம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனை நான் பேசிட்டு இருக்கேன். அன்றாடம் நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வருமா, கல்லூரி போயிட்டு திரும்பி வருமா, வேலைக்கு போயிட்டு திரும்பி வருமா? இதுவரை தமிழ்நாட்டில் இப்படி நடந்தது கிடையாது. இந்த திமுக ஆட்சியில தான் அன்றாடம் நடக்கின்ற பிரச்சனை காரணம் இந்த மது, இந்த கஞ்சா, காக்கேன். கஞ்சா மட்டும் இல்லமா, அதோட மோசமான போதைப் பொருட்கள், காக்கேன், ஹெராயின், LSD, ஃபென்டனைல், மித்தைலாம்பிடமைன், இது போன்ற அமெரிக்கா வெள்ளக்காரன் என்னென்ன போதைப் பொருட்கள் பயன்படுத்தாலோ அத்தனையும் தமிழ்நாட்டில் உங்க கிராமத்துல, உங்க தெருவுல, உங்க பள்ளிக்கூட வாசல், உங்க கல்லூரி வாசல் எடுத்துட்டு இருக்காங்க திமுக. அதனாலதான் மாற்று வரணும். நான் ஒரு மருத்துவனா நான் கேட்கிறேன், ஒரு டாக்டரா நான் கேட்கிறேன், முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா நான் கேட்கிறேன், 3 மகன்களுடைய தந்தையாவும் நான் கேட்கிறேன், 3 பெண் பிள்ளையை பெற்றோம் தந்தையா நான் கேட்கிறேன். அந்த ஆதரவு எனக்கு இருக்கு. என் பிள்ளைகளும் பத்திரமா போகணும்னு எனக்கு அந்த ஆதங்கம் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி எனக்கும் இருக்குது. அது நடக்கணும்னா இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள். தேவையில்லை. அவளுக்கு தகுதி, திறமை, நேர்மை எதுவுமே கிடையாது. ஒரு முதலமைச்சர் என்ன நடக்குதுன்னு தெரியல அவரு. அதனால இதை நீங்கள் சிந்தியுங்கள். இன்னொன்னு, நான் சமீபத்தில் விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு இடத்துல பேசினார். என்ன பேசினார்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்களை நீங்கள் உங்கள் கட்சி சார்பிலே கேவிக்குப்பம் தொகுதியிலே நீங்களும் போட்டியிட வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைத்தாராம். உடனடியாக திருமாவளவன் அவர்கள் அதை ஏற்க மறுத்து, இல்ல அங்க என்னை போன்ற ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக ஒரு தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் போட்டியிடுகிறார், அவரை எதிர்த்து எங்கள் கட்சி போட்டியிடாது என்று திருமாவளவன் அவர்கள் அதை சொல்லியிருக்கின்றார். உண்மையிலே நான் திருமாவளவன் அவர்களை நான் பாராட்டுகிறேன். இதுதான் சரியான மனநிலை. எங்களுக்கும் அவருக்கும் கட்சி வேறுபாடு, கருத்து வேறுபாடு, கொள்கை வேறுபாடுலாம் இருக்கலாம். ஆனால் சமூக நீதி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட பாடுபட நாங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். இங்க ஜெகன்மூர்த்தி அவர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். ஆனா நீங்க தெரிந்து கொள்வது என்ன தெரியுமா? இதுல திமுக மனநிலையை நீங்க தெரிஞ்சு, திமுக என்ன சொன்னாங்க தெரியல, 2 பட்டியலின தலைவர்கள் 2 பேரும் மோதணும், பட்டியலினத்தை சார்ந்த 2 தலைவர்களும் மோதணும், அப்பதான் திமுக குளிர்காய்வார். மன்னியர்களும் பட்டியலின மக்களும் அடிச்சுக்கணும்.
அப்பதான் திமுக குளிர்காயமா. இதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி. காலங்காலமா இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் பூர்வகுடி மக்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து படிக்கணும், வேலைக்கு போறோம், மானமரியோடு சுயமரியோடு வாழ வேண்டும். இவர்களுடைய திமுகவுடைய சூழ்ச்சியிலே நீங்கள் விழக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காரணமே சமூக நீதி. பாட்டாளி மக்கள் கட்சி கிடைத்த முதல் அமைச்சர் பதவி, மத்திய அமைச்சர் பதவி தலித் எழில்மலை என்ற ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி நாம் கொடுத்தோம். திமுக எப்ப தெரியுமா மத்திய அமைச்சரை ஒரு பட்டியலினத்தை சமுதாய சார்ந்தவரை மத்திய அமைச்சர் ஆக்கினது 1999. பாட்டாளி கட்சி ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக எப்ப தெரியுமா ஆக்கினாங்க? 1998. திமுக 99 தான் திமுகவே பட்டியலினத்தை சார்ந்தவருக்கு ஒரு அமைச்சர் பதவி மத்தியில கொடுக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே பாட்டாளி மக்கள் கொடுத்திருக்கிறது. நம்ம திமுக பட்டியலின மக்களுக்கு பாதுகாவலர் இப்ப எல்லாம் சொல்றது இல்ல, அது வேடிக்கை, ஏமாற்றுறாங்க. நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் பட்டியலின சமுதாயத்திற்காக மத்திய அந்த மருத்துவ படிப்புல இடஒதுக்கீடை வழங்கியவன் அன்புமணி ராமதாஸ், அண்டர் கிராஜுவேட் பிஜி. சென்னையில தேசிய சித்த மையத்தில் பண்டிதர் அயோத்தியா தாஸ் பேரை அந்த பேரை நான் அறிவித்து அந்த நிறுவனத்துக்கு நான் அறிவித்தேன். அப்போது அந்த நிகழ்ச்சியில ராம்விலாஸ் பாஸ்வானும் திருமாவளவன் அவர்களும் அதை அழைத்து அந்த நிகழ்ச்சி நடத்தினார். இது ஏதோ ஓட்டுக்காக அரசியலுக்காக எல்லாம் செய்யல, உணர்வுபூர்வமா நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இந்த காலம் நமக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும், அரசியல் அதிகாரம் வேண்டும். இந்த எவ்வளவு காலமா அடிமையா நம்ம இருப்போம்? அதற்கு நம்ம எல்லோரும் ஒன்று சேரவே பிரிச்சது, சூழ்ச்சி, பிரிவினை அதெல்லாம் தேவையில்லை. ஏதோ திமுக ஸ்டாலின் அவங்க அப்பா இவர்தான் இவர் பேர பிள்ளை. என்ன இது ஜனநாயகம்? நம்ம எல்லாம் அப்படியே நிஜமா அப்படின்னு உட்கார்ந்து கை கட்டி நின்றுட்டு இருக்கோம். நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். நேற்று ஸ்டாலின் அவர்கள் அங்க நம்முடைய நண்பர் ஆம்ஸ்டாங் அவருக்கும் இதே நிலைப்பு தான், இதே எண்ணம் தான். இன்னைக்கு நம்ம கூட இல்ல. அவருடைய நோக்கமா பூர்வகுடி மக்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், அரசியல் அதிகாரம் வேண்டும். அதற்கு இந்த தொகுதியிலே ஜெகன்மூர்த்தி அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். ஏன்னா எங்க மனசுக்குள்ள எவ்வளவு இருக்கு, இந்த நிலைக்கு வர்றதுக்கு எவ்வளவு இருக்கு. இந்த தேர்தலில் என்னென்ன நடந்தது எங்களுக்கு தான் தெரியும், வெளியே சொல்ல முடியல. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஜெகன்மூர்த்தி வந்து நிற்பார், அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த அன்புமணி ராமதாஸ் நிற்கு. இது ஏதோ அரசியலுக்காக நிச்சயமா கிடையாது. இது இந்த மக்கள் முன்னேற வேண்டும், இந்த பாமர மக்கள், பாட்டாளி மக்கள் முன்னேற வேண்டும், சமூக நீதி கிடைக்க வேண்டும், சமூக நீதி கணக்கெடுப்பு நடைபெற வேண்டும். சமூக நீதி கணக்கெடுப்புனா ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அதை சமூக நீதி கணக்கெடுப்பு நம்ம சொல்றோம். ஏன்னா சில பேருக்கு ஜாதி சொன்னா பிடிக்கும், பேர மாத்திட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு பதிலாக சமூக நீதி கணக்கு நடத்துறீங்க. தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பம் இருக்கு. இந்த 2 கோடி குடும்பம் என்ன நிலையில இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. கணக்கெடுப்பு நடத்தினா தெரியும். கர்நாடகாவில் கணக்கெடுப்பு நடந்து முடிச்சுட்டாங்க. கர்நாடகா பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு 17 விழுக்காடு இடஒதுக்கீடு கர்நாடகாவில். அதுல கணக்கெடுப்பு தனியாக எடுத்து அதை 3ஆக பிரித்து 6 விழுக்காடு 6 விழுக்காடு 5 விழுக்காடு 17% 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க கர்நாடகாவில் பட்டியலின சமுதாயத்திற்கு. 6 விழுக்காடு இதுவரை யாருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கலையோ அவங்க எல்லாமே 6 விழுக்காடு கொடுத்திருக்கிறாங்க. உள்ஒதுக்கீடு அடுத்தது குறைவா கிடைச்சவர்களுக்கு அடுத்த ஒரு 6 விழுக்காடு உள்ஒதுக்கீடு, நிறைய கிடைச்சவர்களுக்கு 5 விழுக்காடு. இதுக்கு கணக்கு வேணும், அதுதான் சமூக நீதி. ஆனா அதை எதுவுமே பண்ணல.
பட்டியலின மக்களை ஏமாத்திட்டாரு, வன்னியர் மக்களும் ஏமாத்திட்டார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை கொடுத்தார் வன்னியர் சமுதாயத்திற்கு. ஆனால் அதை கெடுத்து நாசம் பண்ணது இந்த துரோகி திமுக ஆட்சி ஸ்டாலின் அவர்களும். இந்த மக்கள் மறக்கக்கூடாது. சமுதாயத்தின் துரோகி இடஒதுக்கீட்டை கெடுத்தது ஸ்டாலின். 4 ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன? தமிழ்நாட்டில் வன்னியர் சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்ற தடயம் கிடையாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 4 ஆண்டுகள் ஆகிறது. 4 ஆண்டு காலமாக தூங்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின், தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின். தூங்குவது எழுப்பலாம், ஆனா தூங்குற போல் நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. 4 ஆண்டு காலம் ஏமாற்றி 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 ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த சமூகங்கள்லாம் அப்படியே படிக்கக்கூடாது, கூலிகளா இருக்கணும், மதுவுக்கு அடிமையா இருக்கணும். அதான் அந்த எண்ணம், அந்த வன்மமான எண்ணம் ஸ்டாலின் அவர்களுக்கு. வன்மமான எண்ணம். ஓட்டுக்காக இவர்கள் எதை வேண்டாம் செய்வார்கள். அதனால்தான் நான் சொல்கின்றேன், வாருங்கள். இந்த தொகுதியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அத்துணை ஒடுக்கப்பட்ட மக்களும், வஞ்சிக்கப்பட்ட மக்களும், தாழ்த்தப்பட்ட மக்களும், பிற்படுத்தப்பட்ட மக்களும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும், சிறுபான்மை மக்களும் அத்தனை பேரும் ஒன்று சேருங்கள். எங்கள் அணிக்கு, எங்கள் கூட்டணிக்கு வாக்களியுங்கள். உங்கள் முன்னேற்றம் தான் எங்களுடைய லட்சியம். இது அவசியமானது. ஏன்னா சமூக நீதி என்று என்னவென்று கூட ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது. சமூக நீதி எழுத சொன்னா கூட தெரியாது, அது படிக்க சொன்னா கூட தெரியாது. ஆனா நேற்று தர்மபுரி வராது ஸ்டாலின் அவர்கள். தர்மபுரி மாவட்டத்துக்கு வந்து அந்த மாவட்டத்தின் வளர்ச்சி பத்தி பேசல, என்னை பத்தி பேசல, என்னை பத்தி அசிங்கமா பேசல. அன்புமணினா அசிங்கம் சொல்றேன், அன்புமணினா அசிங்கம். நான் பேசுறேன்னா தாங்குவீங்களா ஸ்டாலின் அவர்களே? எனக்கும் பேச தெரியும், உங்களை பத்தி பேச தெரியும், உங்க பிள்ளைய பத்தி பேச தெரியும், உங்க பிள்ளைய நீங்க வளர்த்த விதத்தை பத்தி என்னால பேச தெரியும். பேசினா அவ்வளவுதான். ஆனா நான் பேசணும். நாகரிகமான அரசியல் நாங்கள் ஈடுபடுகிறோம். அதுதான் எங்களுடைய நோக்கம். வளர்ச்சி அரசியல், நீதித்தி அரசியல். அந்த வகையில தான் இந்த தேர்தலில் தயவு செய்து நீங்கள் போலி கூப்பன் கொடுக்கிறாங்க. சில பேர்ல இந்த 8000 ரூபாய் போலி கூப்பன் கொடுத்தா கடையில உங்களுக்கு பொருள் கொடுப்பாங்க. எந்த கடையில கொடுக்குறாங்க பாருங்க. ஏதாவது கடையில திமுக போலி கூப்பன் கொடுக்கிறாங்கல்ல, அந்த போலி கூப்பன் எந்த கடையில கொடுக்கிறான்னு பொருள் கொடுக்கிறான்னு பார்த்துட்டு அந்த கடையில நீங்க என்ன வேணா புரியுதா சொல்றது? அது நம்ம கடை, உங்க கடை, யாரும் தடுக்க முடியாது. அதனால எந்த கடையில அந்த போலி கூப்பனுக்கு பொருள் கொடுக்கிறான்னு பார்த்து இந்த தொகுதியில தமிழ்நாட்டில் அத்தனை கடைகளும் கேட்கிறேன். ஏதாவது ஒரு கடையில திமுக போலி கூப்பன் கொடுத்து அந்த கூப்பன் எடுத்து அந்த கடையில போய் ஏதாவது பொருள் கொடுத்தா அந்த கடை உங்களுக்கு சொந்தமான கடை, நீங்க அந்த கடையை தேய்க்கொடுப்பீங்க. இன்னும் எவன் கொடுக்கிறான்னு பார்க்கணும். யாரையா ஏமாத்திட்டு இருக்கீங்க? 5 வருஷமா கொள்ளடிச்சு இந்த மாவட்டத்தில் என்னையா பண்ணி கிழிச்சீங்க? பாலா ஓடுது, ஒரு தடுப்பணை கடத்து துப்பு இல்லாம பாலாட்டு செந்தனையாட்டு எனக்கு இந்த துப்பு கிடையாது. ஒரு வளர்ச்சி திட்டத்தை கூட கொடுக்க முடியல. டாஸ்மாக் பாதுகாக்கிறதுக்கு 5 பேரா? பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை கத்துக் கொடுத்தது ஒரு வாதியார், படிப்புக்கு ஒரு வாதியார், குடிக்கிறதுக்கு 5 பேர். டாஸ்மாக் சரக்கு அது பாதுகாக்கணும் 5 பேரா டாஸ்மாக் கிடையாது. ஆனா பள்ளிக்கூடத்துல ஒரு வாதியார். இதுதான் திமுக கேவலமான மோசமான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் நம்முடைய நண்பர் ஜெகன்மூர்த்தி அவர்களை நீங்கள் எல்லோரும் இரட்டை இலட்சியத்தில் வாக்களித்து அவரை தேர்வு செய்ய வேண்டும். ஜெகன்மூர்த்தி அவர் பேர் 3வது இடத்துல இருக்கு. 23ஆம் தேதி காலையில 7 மணிக்கெல்லாம் போயிடுங்க. 8 மணிக்கு போனா திமுக கதவோட்டு போட்டு முடிச்சுக்குவோம். 7 மணிக்கெல்லாம் போயிடுங்க. அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல 3வது வரிசையில
இருக்கின்ற ஜெகன் மூர்த்தி அவர்களை இரட்டை சின்னத்திலே அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்து அவர்கள் வெற்றி பெற செய்வார். எல்லோரும் பணிவோடு பார்த்துக்கோடு உயிரோடு பெற்றுக் கொள்கிறேன். அவர்கள் வெற்றி பெற்றால்தான் தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் வந்தால்தான் உங்கள் பெண் பிள்ளைகள் உங்கள் குழந்தைகள் பத்திரமாக இருப்பார்கள், பாதுகாப்பாக இருப்பார்கள். ஏன்னா மீண்டும் தப்பி தவறி வராது. தப்பி தவறி திமுக ஆட்சி வந்தால் அவ்வளவுதான். உங்க பெண் பிள்ளைகள் மட்டும் இல்லாம உங்க பேர பிள்ளைகளோ மதுவுக்கும் பஞ்சாவுக்கும் போதைப் பொருளுக்கும் அடிமையாகி நாசப்படுத்தி விடுவார்கள். அதனால இந்த எண்ணம் விவசாயிகள் அத்துடைய விவசாயிகளுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், விவசாய பெருமக்களே, ஒரு ஓட்டு குழு இந்த திமுக விவசாயிகளுக்கு துரோகம் செய்த திமுகவுக்கு நீங்கள் போராடுகிறீர்கள். விவசாயிகளை குண்ட சட்டம் போடுகின்ற திமுகவுக்கு ஒரு விவசாயிகளும் ஓட்டு போடக்கூடாது. நெசவாளர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீச வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆக வேண்டும். அதற்கு இந்த தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அத்துணை விவசாய பெருமக்களும் அரசு ஊழியர்களும் இளைஞர்களும் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். கேவி குப்பத்திலே நம்முடைய நண்பர் ஜெகன் மூர்த்தி அவர்களை இரட்டை சின்னத்தில் வாக்கு கொடுத்து அவரை வெற்றி செய்வார். எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு Thank you.